நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். कैदी इस नाजुक मौके का वह अनुचित लाभ उठाना चाहती है. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்க லாபம் அடையணும்னு நினைக்கிறாங்க. लड़की இப்போ அந்த கேர்ள் பேசுறா, मेरी समझ में नहीं आ रहा है, எனக்கு புரியவே மாட்டேங்குது. कि என்னன்னா इसमें आत्मसम्मान खोने, आत्मसम्मान सेल्फ रेस्पेक्ट लूज பண்றது या इज्जत गावनी की कौन सी बात है. இதுல வந்து இஜ்ஜத் गावनी அப்படின்னு சொன்னா அந்த மிஸ்சீவஸ் பண்றதுக்கான இது என்ன இருக்கு இல்ல. கைதி தும் தோனும், நீங்க ரெண்டு பேருமே பாவுக் ஹோ, அப்பாவிங்க, அதாவது ஒன்றும் தெரியாத ஆளுங்க. இசே जरा समझने की, இத கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கோஷிஷ் கரோ, முயற்சி செய்யுங்க. இன் ஷர்த்தோं को, இந்த விதிகளை மான்கர், நான் ஏற்றுக்கொண்டு छुटकारा पाना, விடுதலை ஆகிறது. सारे देश के, இந்த நாட்டினுடைய स्वाभिमान को, रेस्पेक्ट चोट पहुंचना चाहे, चोट पहुंचाना है ना, நாட்டோடைய கௌரவத்தை கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கும். இன் ஷர்த்தோं को, இந்த ரூல்ஸை मान लेना, ஒத்துக்கிறது காயர்த்தா ஹோகி, கோழைத்தனமாக இருக்கும். மா, அம்மா, துமாரா பேட்டா, உன்னுடைய மகன், சாஹே விரும்புனா, அவர் குச் பி ஹோ, எது வேணாலும் இருக்கலாம், மகர் ஆனா காயர் நஹி, கோழை அல்ல. யஹ், இது சிஹர் உठाता है और खिड़की की ओर चला जाता है, எழுந்துட்டு அந்த ஜன்னல் ஓரமாக போய்விடுகிறார். சப், எல்லோரும் தோடி தேர், கொஞ்ச நேரத்துக்கு சுப் ரஹதே ஹை, சைலண்டா இருக்கிறாங்க. பூடி, இப்ப அவங்க அம்மா காம்தே ஹுயே ஸ்வர்மே, கொஞ்சம் டிஸ்ஹார்ட்டன்டான ஒரு குரல்ல, அரி அபாகினி, இப்போ யார சொல்றாங்க, தன்னோட மருமகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரி அபாகினி, அபாகினின்னா லக்கில்லாதவளே, துனியா மே, உலகத்துல, ஆஜ், இன்று, தேரா கொய் நஹி ஹை, உன்னை போல வேற யாருமே இல்லை. தேரே பாத் மே, உனக்கு விதியில, தோ சாத் சமுந்தர் பார், சோ இந்த கடலை தாண்டி, விதேஷ் மே, ஃபாரின் கண்ட்ரில, குல் குல் கர், அதாவது துடி துடிச்சுட்டு, மர்னா லிக்கா ஹை, இறந்து போகணும்ன்றது விதி இருக்குது. குல் குலாக்கர் மர்னா லிக்கா ஹை, அதாவது துடி துடிச்சுட்டு இறந்து போகணும் என்று விதி இருக்குது. கொய் அப்னா, யாரேனும் உன்னுடைய, நஹி ஹோகா, உன்னை போல வேற யாரும் இருக்க முடியாது. தேரா ஹாத் பக்கடா தோ, உன் கைய பிடிச்சதுனால, ஐசா ஆத்மினே, இந்த மாதிரி ஒரு மனுஷன், ஜிஸ்க மன், அவனுடைய மனமும், பத்தற்காக, கல்லால் ஆனது. ஓ ஐயோ, கொய் பானி பிலானே, யாரும் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்றாங்க. கொய் பானி பிலானே வாலா பி நா ஹோகா, யாரும் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சோட்டி லடுக்கி, சின்ன குழந்தை அது, கப்ரா ரஹி ஹோகி, பயந்துகிட்டே இருக்கும். தூ ஹம்சே, நீ எங்ககிட்ட இருந்து, கியா கியா ஆஷாயே லியே பைட்டி ஹோகி, நீ எங்க கிட்ட இருந்து என்னென்ன ஆசைகளை கொண்டு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பியோ அப்படின்ற. மகர் ஆனா அபாகினி, லக்கில்லாதவளே. தேரி ஆ கவுன் சுன்தா ஹை, உன்னோட பிரச்சனைய உன்னை யார் புரிஞ்சுக்க போறாங்க, யார் கேட்க போறாங்க.
आंसू गिरने लगते हैं. அந்த அம்மா கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்டுறது. जेलर की आंखें अनजान ही डबडबा आती है. இப்போ ஜெயிலரோட கண்ணிலையும் தானாகவே தண்ணி அப்படி கொட்டுறது. கைதி तेजी से फास्टा बूढ़ी के पास आकर இந்த வயசான அம்மா கிட்ட வந்துட்டு मुझे कमजोर ना बनाऊमा என்ன பலமிழக்க செய்யாத அம்மா. मैं खुद ही दुर्बल होता जा रहा हूं. நான் தானாகவே பலம் இழந்துட்டு வந்துட்டு இருக்கேன். சுயமா பலம் போயிட்டு இருக்கேன் கிட்ட இருந்து. மகர் கிசி பி ஏதாவது ஒரு வழியில தரஹ்மை ஏதாவது ஒரு வழியிலையும் மை கைது பன்கர் கைதி ஆயிட்டு பாஹர் ஜானே கோ வெளியே போறதுக்கு தயார் நஹி ஹூம் தயாராக இல்லை. ஜப் கைதி ஹூம் நான் கைதியா இருந்தாலும் इन्हीं 4 दीवारियों के अंदर रहूंगा. इन्हीं இந்த 4 दीवारियों ना 4 செவுற்றுக்குள் अंदर அதான் உள்ள रहूंगा இருப்பேன். दया की बीक கருணையோட பிச்சை. முட்டி பாங்குதா இந்த காலை வந்து இது பண்ணிட்டு முட்டி போட்டு பிச்சை கேட்க மாட்டேன். मेरे बाप दादों ने என்னுடைய அப்பா தாத்தாக்கள் வந்து किसी से யார்கிட்ட இருந்தும் नहीं मांगी வாங்கல பிச்சை வாங்கல. लड़की जोश में आकर ரொம்ப சுறுசுறுப்பா அதாவது ரொம்ப கத்தி பயா அண்ணா क्या என்ன बाबी की जान इतनी सस्ती है என்ன அண்ணியோட உயிர் இவ்வளோ சீப்பா உங்களுக்கு அப்படின்றா. கியா என்ன பாபி கே பிரதி அண்ணியோட ஆப்கா குச் கர்த்தவ்ய நஹி ஹை அண்ணியை விட வேற எந்த வேலையும் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. கியா இஸ் பாவிகதா கே காரண் ஆப் உன்ஹே மார் டாலேங்கே இந்த ஒரு ஃபீலிங்னால அவங்கள நீங்க கொன்னுடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. इस भाविकता இந்த ஃபீலிங்னால इस भाविकता के कारण அதனால आप நீங்கள் उन्हें அவர்களை मार डालेंगे கொன்று விடுவீர்களா. क्या वे नहीं रहेंगे அவங்க இல்லன்னாக்க तो आप इस तरह रह सकेंगे இந்த மாதிரி இருந்துற முடியுமா. क्या भाभी के बिना आप अपने जीवन की कल्पना करते हैं. சோ நீங்க அண்ணி இல்லாம உங்க லைஃப நினைச்சு பார்க்க முடியுமா. ஓ அப்படின்ற आप कितने कठोर है நீங்க எவ்வளவு கொடூரமான ஆளு. भैया वे दिन रात आपको पुकार रही है. அண்ணா அவர்கள் दिन रात நாள் பூராவும் காலையும் ராத்திரியும் आपको உங்களை पुकार रही है கூப்பிட்டுட்டே இருக்காங்க நினைச்சிட்டே இருக்காங்க. आप सुन रहे हैं நீங்களும் இப்ப கேக்குறீங்க. उस पुकार को அந்த குரல்களை. भैया पास जाकर அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான். அந்த கைதி பக்கத்துல போயிட்டு पास जाकर கைதி का हाथ கைதியின் கைகளை பக்கடே பிடிச்சிட்டு रोने लगती है அழுதுட்டு இருக்கா. இப்போ கைதி பாகலோं की तरह பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்கள் எப்படி எல்லாம் செய்வாங்களோ ஆவேஷ்மே ஆவேசமாக ஆக்கர் வந்துட்டு பஹன் கே ஹாத் தங்கையோட கைய பக்கड़ लेता है பிடிச்சிடுறான். ஆங்கோं दूर स्थिर हो जाते हैं கண்கள் வந்து முறைச்சு பார்க்கிறார். सचमुच உண்மை. देखो பாரு. கூமு रो रही है என்ன பாரு. என்குள்ள இருக்கிற என்னோட வைஃப் எப்படி அழறா பாரு. கூமு रो रही है கூமு அழுகிறாள். उसकी आंखों लाल हो गई है அவளுடைய கண்கள் ரெட்டா போயிடுச்சு. वह मुझे पुकार रही है அவள் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா. கூமு ஆயாமை வந்துட்டேன். கூமு நான் வந்துட்டேன்.
मैं आया நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். बहन के हाथ जोर से दबाता है, கைய வேகமா இழுக்கிறான். आंखों से आंसू की 2 बूंदें टपक पड़ती है, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து கீழே டபு டபுன்னு விழுது. आवेश कुछ कम होता है, ஆவேசம் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. लड़की हाँ भैया ஆமாண்ணா, चलिए அப்ப போலாம் அப்படின்றான். ஜெயிலர் हाँ जी जाइए इस तरह, ஆமாங்க இந்த பக்கம் போங்க. जाइए போங்க, इस तरह இந்த பக்கம் போங்க. கைதி ஜெய்சே சாஹஸ் சௌங்க் கர், திரும்பியும் தன்னுடைய தைரியத்தை வன வச்சுட்டு சொல்றார். क्या कहा, என்ன சொன்னீங்க? ஜெயிலர் சாஹப், ஜெயிலர் சார், क्या कहा, என்ன சொன்னீங்க? ஜரா சமால் கர், கொஞ்சம் சுதாரிச்சு கொண்டு. கிருஷ்ணா, கடவுளை கூப்பிடுறாரு இப்போ. क्या तुम मुझे पागल बनकर ही छोड़ेगे, क्या நீ வந்து தும் நீ என்னை, முஜே என்னை, பாகல் பன்கர் பைத்தியக்காரன் ஆக்கிதான், பன்கர் ஹி அப்படின்னா பைத்தியக்காரன் ஆக்கிதான், சோடோகே விடுவியா அப்படின்னு கேட்கிறார். மை குத் ஹி பாகல் ஹுவா, நான் தானாகவே இப்ப பைத்தியம் ஆயிட்டேன். ஜா ரஹா ஹூம், பைத்தியக்காரன் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெயிலர் இப்போ ஜெயிலர் சே பேசுறாரு. यह देश का अपमान है, இது நாட்டின் அவமானம். बेइज्जती है, ரொம்ப மிஸ்சீவஸ் இது. ஜெயிலர் வைஸ்ராய்க்கு ஜவாப் भेज दीजिए, வைஸ்ராய்க்கு நீங்க பதில் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஜவாப்னா பதில், இந்த இடத்துல ஆன்சர் கிடையாது, ஜவாப் பதில் அனுப்பிச்சு விட்டுருங்க. भेज दीजिए அனுப்பிச்சு விட்டுருங்க. கைதி किसी तरह की शर्त के साथ छूटना नहीं चाहता, இந்த கைதி கிசி தரஹ் எந்த மாதிரியான ஷர்த், ஷர்த்னா விதிகளை, சாத் விதிகளோடு, சுட்டுனா நஹி சாஹ்தா வெளியில போக விரும்பல, பஸ் போதும், ஜாயே போங்க, ஜவாப் தே பேஜியே, சோ பதில் அனுப்பிச்சு விட்டுருங்க, ஜாயே போங்க. ஜெயிலர் बूढ़े की ओर देखता है, இப்போ ஜெயிலர் வந்து அந்த வயசான அம்மா பக்கமா பார்க்கிறார். கைதி जाइए போங்க. ஜெயிலர் आगे बढ़कर खुद ही, மேல போயிட்டு தானாகவே. பிரதாப், மகாராணா பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு, तुम कहाँ हो, நீ எங்க இருக்க? चला जाता है சொல்லிட்டு போயிடுறார். बूढ़ी இப்போ வயசானவங்க, बेटा மகனே, लड़की भैया. वो कैदी जैसे अंदर के तूफान को रोककर, அந்த கைதி தன்னோட மனசுல இருக்கிற அந்த புயலை அடக்கிட்டு, மை कहता हूं, நான் சொல்றேன்ல, तुम लोग जाओ, நீங்க போயிடுங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்க. मुझे कमजोर मत बनाओ, என்ன இன்னும் மேலும் பலம் இழுக்க செய்யாத. கம்சோர் அப்படின்னு சொன்னா பலு இழுக்கிறது, அதாவது பலத்தை இழக்கிறது. கம்சோர் மத் பனாவோ, என பலம் இழக்க செய்யாத. மை நான், குத் ஹி தான் ஆல்ரெடி, கம்சோர் ஹும் நான் இப்ப ஆல்ரெடி பலம் இழந்து போயிட்டேன். பூடி பேட்டா மேரே ஏக் பாத், மகனே என்னோட ஒரு வார்த்தை. கைதி மா கி ஓர் கூம்கர், திருப்பி அம்மா பக்கம் பார்த்துட்டு, மா தும் பி ஜாவோ, நீயும் போயிடு. मुझे என்னை, मुझे आराम की जरूरत है, எனக்கு இப்போ ஓய்வு தேவை. ஆராம்னா ஓய்வு, जरूरत है ना தேவை, எனக்கு இப்போ ஓய்வு தேவை. மா அம்மா, तुम लोग जो ठीक समझो, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, तुम लोग நீங்கள், जो समझो எதை நினைக்கிறீங்களோ, इंतजाम करो வெயிட் பண்ணுங்க. मुझे छोड़ दो, என்ன விட்டுருங்க இப்போ. यह देश की इज्जत है, இது நாட்டின் மரியாதை. का सौदा है, மரியாதைக்குரிய ஒரு சிச்சுவேஷன். மா அம்மா, तुम्हारा बेटा உன்னுடைய மகன், तुम्हारा है உனக்கு தான், जरूर கண்டிப்பாக உன் மகன் உனக்கு தான். मगर ஆனா, वह அவன், इस देश का भी है இந்த நாட்டிற்காகவும் அவன் இருக்கான்.
கைதி பாரத் கா பி பேட்டா ஹை. இப்போ கைதி என்ன சொல்றாரு? நான் இந்தியாவுக்கும் மகன். பாரத் கா பி இந்தியாவுக்கும் பேட்டா ஹை மகன். துமாரி உன்னுடைய பஹு கி மருமகளுடைய ஜிந்தகி வாழ்வது, அதாவது அவருடைய வாழ்க்கை, ஹமாரே லியே எனக்காக, பியாரி ஹை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது தான் அர்த்தம். ஜரூர் கண்டிப்பாக, பர் ஆனா தேஷ் கி நாட்டின் இஜ்ஜத் மரியாதை உஸ்ஸே பி அவளை காட்டிலும் ஜியாதா பியாரி ஹை ரொம்ப பிடிக்கும். ஏக் ஒரு ஜான் கே லியே ஒரு உயிருக்காக, ஏக் ஒன்று, ஜான் அப்படின்னா உயிர், ஏக் ஜான் கே லியேன்னா ஒரு உயிருக்காக, கரோடோம் கா ஆயலாக்க கோடி பேர் மக்களுடைய, ஆத்மாபிமான் ஆத்மாபிமான்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட, பேச்சா நஹி ஜா சக்தா விற்க முடியாது, பேச்சான்னா விற்கிறது, நஹி ஜா சக்தான்னா விற்க முடியாது. சாஹே ஒருவேளை, வஹ் ஜான் அவளுடைய உயிர், மேரே லியே எனக்காக, கீமத் ஹோ ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், பஸ் போதும், தும் லோ ஜாவ் நீங்க போயிடுங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்க, முஜே என்னை ஆராம் கர்னே தோ என்ன ஓய்வெடுக்க விடுங்கள், खिड़की के पास जाकर खड़ा हो जाता है ஜன்னலுக்கு அருகில் போய் நின்று விடுகிறான். खिड़की के पास ஜன்னலுக்கு அருகில், ஜாக்கர் போயிட்டு, खड़ा हो जाता है நின்று விடுகிறான். पर्दा धीरे धीरे गिरता है இப்போ ஸ்கிரீன் மெதுவாக கீழே இறங்குது. இப்போ இந்த பாடம் முடிஞ்சது. இந்த பாடத்தோட சம்மரியா பார்க்க போறோம். पाठ का सारांश, भारत की आजादी का आंदोलन चल रहा था. भारत की இந்தியாவின் ஆசாதி, ஆசாதினா ஃப்ரீடத்துக்கு, ஆசாதிக்கான ஃப்ரீடத்துக்காக, ஆந்தோலன் போராட்டங்கள், चल रहा था நடந்து கொண்டு இருந்தது. தேஷ் கே நாட்டின் கை நேதாலோக் பல தலைவர்கள், நேதாலோக்னா பல பேர், தலைவர்கள்ன்றது தான் அர்த்தம். ஜெயில் மே ஜெயிலில், படே தே ஜெயிலில் இருந்தார்கள். உன்மே அவர்களில், ஏக் நேதா ஒரு தலைவர், கி பத்னி ஒரு தலைவரோட வைஃப, சிகிச்சா கேலியே இந்த சிகிச்சைக்கு, வியன்னா கயி தி வியன்னான்னா ஃபாரின், ஃபாரினுக்கு போயிருந்தாங்க. வஹா அங்கே, உஸ்கி அந்த தலைவரோட வைஃபுக்கு, பீமாரி நோய் வந்து என்னாச்சு, பகுத் படுகை ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. கைதி இப்போ கைதி நினைக்கிறார், சாஹ்தா ஹை கி என்னன்னு விரும்புறாரு, வியன்னா ஜாக்கர் ஃபாரின் போயிட்டு, பத்னி சே மிலும் வைஃப சந்திக்கலாம்னு விரும்புறார். லேக்கின் ஆனா, விதேஷி சர்க்கார் கி சோ ஃபாரின் கவர்மெண்டோடைய ஷர்த்தே ரூல்ஸ மான்கர் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு, ஜெயில் சே ஜெயிலிலிருந்து, ஜானே கே லியே போவதற்கு, தயார் நஹி ஹை புறப்பட மனது வரவில்லை. உஸ்கி மா और பஹன் அந்த கைதியோடைய அம்மாவும் தங்கையும் வருகிறார்கள். பி ஆக்கர் அவர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு, கஹதி ஹை கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உஸ்கி அந்திம் தினோமே, உஸ்கின்னா இந்த இடத்துல அந்த கைதியோடைய வைஃப், உஸ்கி அந்திம் தினோமே அவளுடைய கடைசி நாட்களில், அந்திம்னா கடைசி, தினம்னா நாட்கள்,
அவளுடைய கடைசி நாட்களில் தும் உஸ்கே சாத் நீ அவளுடன் ரஹோகே தோ இருந்தாய் என்றால் வஹ் குஷ் ஹோ ஜாயேகி அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யஹ் சுன்கர் இதை கேட்டு கைதி கா மன் கைதியுடைய மனம் தோடா கம்சோர் ஹோத்தா ஹை கொஞ்சம் என்ன ஆயிடுது பலவீனம் அடைகிறது. லேக்கின் ஆனா துரந்த் சம்பல் ஜாத்தா ஹை மனசை கட்டுப்படுத்திட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு வஹ் மஹ்சூஸ் கர்த்தா ஹை அவன் தீர்மானமா சொல்லிடுறான். மஹ்சூஸ்னா இந்த இடத்துல தீர்மானமாக ஷர்த்தை மான்கர் ரூல்ஸை நான் அக்செப்ட் பண்ணிட்டு चलने से போவதனால தேஷ் கா अपमान हो जाएगा நாட்டிற்கு அவமானம் நேரும். वह देश को அவன் நாட்டை अपमानित करने वाला நாட்டுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய कोई भी काम எந்த மாதிரியான வேலையும் करने को तैयार नहीं है सो செய்வது இஷ்டம் இல்லை. इसलिए அதனால ஷர்த்தை மான்கர் சல்னே சே இந்த ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போவத இன்கார் கர் தேத்தா ஹை டிக்ளைன் பண்ணிடுறாரு. அதுதான் இந்த சம்மரி. அடுத்தது சின்ன ஒரு பேராகிராஃப் இல்லை 4 லைன்ஸ் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்க क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணணும். गद्यांश के आधार पर प्रश्नों का उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. இந்த கத்யாம்ஷ படிச்சுட்டு அதாவது காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு நீங்க அதுல இருந்து क्वेश्चனுக்கு ஆன்சர் 1 அல்லது 2 லைன்ஸ்ல நீங்க எழுதுங்க. जब वे सारे देश की चिंता छोड़कर सिर्फ मेरे चिंता करने लगेंगे ஒருவேளை ஜப் வே அப்படின்னா அவரு சாரே தேஷ் கி இந்த நாட்டுடைய சிந்தா சிந்தனையை சோடுக்கர் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு சிர்ஃப் வெறும் மேரே சிந்தா என்னை பற்றியே நினைக்கிறது கர்னே லகேங்கே அப்படி அவர் என்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தார்னா உஸ் தின் அந்த நாள்லயே மை நான் மர்னா பெஹதர் சமஜுங்கி இறந்து போவது உறுதி என்று ஆகிவிடும். மகர் ஆனால் யஹ் பி இது கூட முஜ்சே என்னிடம் இருந்து சிப்பா நஹி ஹை மறைக்கவில்லை கி ஏன்னா தும் தோடி தேர் பி நீ கொஞ்ச நேரம் கூட உஸ்கே பாஸ் அவளுடன் ரஹதே ஹோ இருந்தாய் என்றால் வஹ் அவள் கித்னா குஷ் ஹோ ஜாயா கர்த்தி தி அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். உசி சே அதனால உஸ்கி பீமாரி அவளுடைய நோய் அச்சி ஹோ ஜாதி நல்ல விதமாக குணமடையும். இது அந்த பேரா. இப்போ அந்த பேரால இருந்து நம்ம क्वेश्चन एंड आंसर्स. वे शब्द किसे संकेत करती है வே என்ற சொல் எதை குறிக்கிறது? வே शब्द கைதி கோ கைதியை संकेत करता है கைதியை குறிக்கிறது. मरना बेहतर समझने वाली कौन है மரணம் உறுதி என்று நினைக்கக்கூடிய ஆள் யாரு? கைதி கி பத்னி கைதியுடைய மனைவி. மர்னா பேஹத்தர் சமஜ்னே வாலி ஹை மரணம் உறுதி என்று சொல்லக்கூடிய ஆள். நெக்ஸ்ட் क्वेश्चन இது போறோம். दौड़ा हुआ ஓடி போயிட்டு கர் பहुंचा வீட்டிற்கு சேர்ந்தேன். तो ஆனா वह அங்கே அவள் ஆக்ரி சான்ஸ்னா கடைசி மூச்சு. ஆக்ரின்னா கடைசி, சான்ஸ்னா மூச்சு. லே ரஹி தி எடுத்துக்கொண்டு இருந்தாள் அல்லது வாங்கி கொண்டு இருந்தாள்.
मुझे देखते ही என்னை பார்த்ததும் ஜைசி அப்படியே தோடி தேர் கேலி கொஞ்ச நேரத்திற்கு உஸ்மே அவளில் ஜான் ஆகி உயிர் வந்தது உஸ்கி அவளுடைய ஆங்கே பர் ஆயி கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தது मैंने நான் உஸ்கா சிர் கோத் மே லே லியா அவளுடைய தலையை என் மடியில் வைத்துக் கொண்டேன் கௌன் தௌடா ஹுவா கர் பஹுஞ்சா யாரு ஓடி போயிட்டு வீட்டுக்கு போனார் வாடர் தௌடா ஹுவா கர் பஹுஞ்சா வாடர் வந்து தௌடா ஹுவா ஓடி போயிட்டு வீட்டுக்கு போனார் கிஸ்கி ஆங்கே பர் ஆகி யாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது வாடர் கி பீவி கி ஆங்கே பர் ஆகி வார்டருடைய வைஃப் பீவின்னா வைஃபுடைய கண்களிலிருந்து ஆங்கே பர் ஆகி கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது அடுத்தது கிஸ் ஏகாங்கி மே किसने किससे और कब यह वाक्य कहा எந்த ஏகாங்கி எந்த நாடகத்திலிருந்து கிஸ்னே யாரு கிஸ்ஸே யாரிடம் और மற்றும் கப் எப்பொழுது யஹ் வாக்கியம் இந்த வாக்கியத்தை சொன்னார்கள் जी मैं तो आता है कि इन पत्थर के बने अफसरों के मुंह पर थुक कर चल दूं जी ஐயா நான் मैं तो आता है நான் ஏன் வரேன் அப்படின்னாக்கா इन पत्थरों के बने இந்த கல்லாலான அஃப்சரும்னா ஆபீசர்ஸ் இல்ல சிச்சுவேஷன்ஸ் के मुंह पर இந்த मुंह வாய் மேல துப்பிட்டு செல்தும் ஏன்னா அவங்கள துப்ப முடியாது அதனால இந்த 4 செவத்துக்குள்ளதான் நம்ம திட்டுறதோ இல்ல பண்றதோ செஞ்சாகணும் அப்படின்றார் யஹ் வாக்கியா இந்த வாக்கியம் கைதி கி கசக் கைதியின் வருத்தம் என்று பெயர் கொண்ட ஏகாக்கி சே நாடகத்திலிருந்து दिया गया है கொடுக்கப்பட்டிருக்கிறது வார்டனுக்கு समय पर சரியான நேரத்திற்கு அஃப்சரோं की ஆபீசர்ஸ் உடைய அனுமதி பர்மிஷன் नहीं मिली கிடைக்கவில்லை அகர் ஒருவேளை ठीक समय पर சரியான நேரத்திற்கு அனுமதி மில் ஜாதி அனுமதி கிடைத்திருந்தால் तो அப்போ வார்டர் अपनी बीबी को बचाता வார்டன் தன்னுடைய வைஃப காப்பாற்றி இருக்க முடியும் अपनी बीबी ன்னா தன்னுடைய வைஃப बचाता அப்படினா காப்பாற்ற முடியும் इसलिए அதனால வார்டன் வந்து गुस्से में கோவத்துல ஆக்கர் வந்துட்டு अफसरों की निंदा करता है ऑफिसर्स மேல திட்டிட்டு இருக்கார் लेकिन आना पेट के कारण वयத்துக்காக चुप रहना पड़ता है சைலண்டா இருக்க வேண்டியதா இருக்கு அதாவது வயிற்று பிழப்புக்காக வேற வழி இல்லைன்றதுக்காக அவர் சைலண்டா இருக்க வேண்டி இருக்குது அடுத்த இது बेटा மகனே पहले मेरी बहू முதல்ல என்னோட டாட்டர் இன் லா லக்ஷ்மின்னா இந்த இடத்துல வந்து கடவுள் பஹு கோ அச்சி கர் தே மருமகளை நல்ல விதமா குணமாக்கு फिर பிறகு इंग्लैंड है फ्रांस है और तुम्हारी कांग्रेस है और किसान है பிறகு குணமாயிட்டான்னா பிறகு உனக்கு வந்து இங்கிலாந்து இருக்குது பிரான்ஸ் இருக்குது மற்றும் காங்கிரஸ் இருக்குது அதுக்கப்புறம் உனக்கு என்ன விவசாயிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏ வாக்கிய கைதி கி கசக் இந்த வாக்கியம் கைதியின் வருத்தம் நாம பெயர் கொண்ட ஏகாங்கி சே நாடகத்திலிருந்து
दिया गया है கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये वाक्य இந்த வாக்கியம் बूढ़ी வயசான அம்மா अपने बेटे தன்னோட பையன் கிட்ட கைதி से கைதி கூட कहती है சொல்கிறாள். वाइसराय से बाहर जाने की अनुमति मिलने पर भी वाइसराயிடமிருந்து விடுதலையாக கூடிய பர்மிஷன் கிடைத்தாலும் அதான் பாஹர் ஜானேன்னா விடுதலை. இந்த இடத்துல வெளியில போறதுக்கும் அனுமதி கிடைத்தாலும் கிடைச்சாலும் கைதி ஜானா நஹி சாஹ்தா இந்த கைதிக்கு வெளியில போக விருப்பம் இல்லை. लेकिन बूढ़ी माँ चाहती है ஆனா இந்த வயசான அம்மா நினைக்கிறாங்க விரும்புறாங்க என்னன்ட்டு கைதி பாஹர் சலே வெளியில போனான்னாக்க அவர் பஹு கோ சமாலே மருமகளை குணப்படுத்த முடியும். जंजीरों से जकड़े हुए आदमी के लिए अब और तब ज्यादा फर्क नहीं है. जंजीरों से न चैनाल जकड़े हुए कट्टपट्ट आदमी के लिए மனிதனுக்கு अब இப்போ और तब எப்பவுமே ज्यादा ரொம்ப பெரிய फर्क ना डिफरेंस नहीं है डिफरेंस ஒண்ணும் கிடையாது. यह वाक्य கைதி की कसक இந்த வாக்கியம் கைதியின் வருத்தம் நாமக் பெயர் கொண்ட ஏகாங்கி சே நாடகத்திலிருந்து दिया गया है கொடுக்கப்பட்டிருக்கிறது. यह वाक्य இந்த வாக்கியம் கைதி கைதி ஜெயிலர் से ஜெயிலரிடம் कहता है சொல்கிறான். கைதி को கைதிக்கு एक तार का लिफाफा ஒரு एनवेलप लेटर मिला है கிடைத்திருக்கிறது. उसमें அதில் लिखा है कि எழுதியிருந்தது என்னன்னாக்க கைதி की पत्नी கைதியுடைய மனைவி बीमार है நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். इससे இதுல இருந்து ஜெயிலர் வந்து கைதி से पूछता है கைதியிடம் கூறுகிறார் என்னன்ட்டு अब क्या होगा இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். கைதி अपनी தன்னுடைய असमर्थता प्रकट करते हुए असमर्थताன்னா தன்னுடைய ஒரு என்னது ஹெல்ப்லெஸ்னஸ் असमर्थता प्रकट करते தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் பத்தி சொல்றாரு. ये कहता है சொல்றாரு अब और तब में இப்போ இல்லனா எப்பவுமே कोई फर्क नहीं है எந்த டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. नेक्स्ट वन एक जान के लिए ஒரு உயிருக்காக करोड़ों का अभिमान கோடி மக்களுடைய அபிமான்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் बेचा नहीं जा सकता விற்க முடியாது. यह वाक्य இந்த வாக்கியம் கைதி की कसक கைதியின் வருத்தம் நாமக் பெயர் கொண்ட ஏகாங்கி से நாடகத்திலிருந்து दिया गया है கொடுக்கப்பட்டிருக்கிறது. यह वाक्य இந்த வாக்கியம் கைதி अपनी बूढ़ी माँ से தன்னுடைய வயசான அம்மாவிடம் कहता है சொல்கிறான். கைதி வைஸ்ராய் की கைதி வைஸ்ராயுடைய ஷர்த்தே மான்கர் ரூல்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு जेल से ஜெயிலிலிருந்து बाहर जाना வெளியே போக नहीं चाहता விரும்பவில்லை. क्योंकि ஏன்னா वह அது स्वार्थ सेल्फिश स्वार्थना என்ன செல்ஃபிஷ் नहीं बनना चाहता செல்ஃபிஷ் ஆகணும்ன்ற விருப்பம் கிடையாது. उसके लिए அவனை பொறுத்தவரைக்கும் தேஷ் की நாட்டின் इज्जत மரியாதை के सामने அதுக்கு முன்னாடி
அப்பனி தன்னுடைய, பத்னி கி ஜிந்தகி வைஃபுடைய லைஃப், நா சீஸ் ஹை ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. முஜே கம்சோர் நா பனாவுமா என்ன பலத்தை இழக்க செய்யாத மேலும் அப்படின்னு சொல்றாரு. மை खुद ही நான் ஆல்ரெடி துர்பல் ஹோத்தா ஜா ரஹா ஹூம் பலம் இழந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். யஹ் வாக்யா இந்த வாக்கியம் கைதி கி கசக் கைதியின் வருத்தம் நாமக் பெயர் கொண்ட ஏகாங்கி சே நாடகத்திலிருந்து தியா கயாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யஹ் வாக்ய இந்த வாக்கியம் கைதி கைதி அப்னி பூடி மா தன்னுடைய வயசான அம்மாவிடம் சே கஹதா ஹை கூறுகிறார். கைதி அப்னி விசார் மே தன்னுடைய சிந்தனையில திருட் ஹை ரொம்ப ஃபர்மா இருக்காரு. லேக்கின் ஆனா மா அவனுடைய அம்மா உஸ்கா மன் அவனுடைய மனச பதல்னா சாத்தி ஹை மாத்தணும்னு நினைக்கிறாங்க.